ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வெப் டெவலப்பர் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிஎஸ்எஸ்எல் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் பண்ணியிருக்கேன்னா பிடேக் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பிடேக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பிடேக் என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்டர்னல் சிஎஸ்எஸ்ல கால் பண்ணிவிட்டு இந்த இன்டர்னல் சிஎஸ்எஸ்ல டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு டெக்ஸ்ட் வந்து அப்பர் கேஸாக இருக்கணுமா, இல்லை லோவர் கேஸாக இருக்கணுமா, இல்லை கேப்ஷனில் இருக்கணுமான்றதுக்கு டிக்ளேர் பண்ணுறதுக்கு தான் நம்ம இது யூஸ் பண்ணுறோம். வாங்க அது எப்படி டிக்ளேர் பண்ணலான்ட்டு இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த இடத்துல அப்பர் கேஸ்ன்ற வேல்யூ டிக்ளேர் பண்றேன். வாங்க இப்ப ரன் பண்ணுவோமா? பாத்தீங்களா, அந்த டெக்ஸ்ட் ஃபுல்லா அப்பர் கேஸா இருக்கு. இதுல நம்ம லோவர் கேஸ்ன்ற வேல்யூ இருக்கு, அதையும் நம்ம கொடுத்து பார்க்கலாம். லோவர் கேஸ் கொடுத்துட்டு வாங்க இப்ப ரன் பண்ணுவோமா? பாத்தீங்களா, அந்த டெக்ஸ்ட் ஃபுல்லாவே லோவரா மாறிடுச்சு, அதாவது ஸ்மால் லெட்டர்ஸா மாறிடுச்சு. இதே நம்ம கேப்ஷன் ஒரு வேல்யூ இருக்கு, அதை பத்தியும் டிக்ளேர் பண்ணி பார்த்துடலாம். இந்த இடத்துல கேப்ஷன் நான் டிக்ளேர் பண்ணிட்டு வாங்க இப்ப ரன் பண்ணுவோமா? பாத்தீங்களா, இப்போ இந்த டெக்ஸ்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஷன்ல ப்ராப்பரா அலைன் ஆயிருக்கு. இதுக்கு தான் நம்ம இந்த டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம வெப் டெவலப்பர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.